என் குருவே துணை. நான் ஸ்ரீ மாந்திரிக பயிற்சி மையத்திலேருந்து குருஜி பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், உடலை கட்டு போட்டு உடல் கட்டில் இருந்து நம்மளை காப்பாற்றிட்டு பிற ஜனத்தை, மக்களை, எதிரிகளை, வியாபாரத்தை எப்படி நம்ம வசிப்படுத்துறது அன்றது தான் பார்க்க போகிறோம். அதோட எந்திரம், மந்திர முறை அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு மனிதனுக்கு ஏன் வியாபாரத்தில் தோல்வி ஏற்படுது, வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படலை, அதே சமயத்தில் தடைகள் ஏற்படுது பார்த்தோம்னா, நம்ம என்ன வியாபாரம் செய்கிறோமோ அதே வியாபாரி நம்ம எதிர்க்காவோ நம்ம பக்கத்து கடையோ இருக்கும்போது, நம்ம கடையில் வியாபாரம் ஆகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கடையில் வியாபாரம் ஆகலைன்னு சொல்லிட்டு உங்கள் கடையை வியாபாரம் ஆகாமல் தடுக்கிறதுக்கு சில மந்திர பிரயோக முறைகள் செய்வாங்க. அதனாலையும் கடைகளை வியாபாரம் ஆகாமல் பாதிக்கலாம். அடுத்தது, வியாபாரம் தெரியாத மக்கள் ஏதோ ஒரு வியாபாரத்தை தொடங்கணும்னு சொல்லிட்டு ஆர்வ கோளாறுல யாரோ சொல்ல பேச்சு கேட்டு ஒரு வியாபாரத்தை தொடங்குவாங்க. அதை பற்றி எதுவுமே முழுசா தெரிஞ்சிருக்காது. அப்போ அதுலேயும் வியாபார தடைகள் ஏற்படும். வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்காது. இது போட்ட பணம்லாம் நஷ்டமா போகும். அடுத்தது நம்ம பார்க்கும்போது இன்னொரு வகையா இது என்னன்னா, நம்மளுக்கு அந்த வியாபாரம் பண்ற யுக்திகள் பத்தாம போகும். ஒரு பொருள் எப்படி விற்கிறது, திடீர்னு கோவப்படுவோம். யாராவது ஒரு பொருள் நம்ம ரூ. 100 சொல்றோம்னா, அவங்க ரூ. 30 ரூ. 40 கேட்கும்போது திடீர்னு உங்களுக்கு கோவம் வந்துரும். இவ்வளோ கம்மியா கேட்குறீங்களே, அசல் ரேட்டே வரலன்ற மாரி கோவப்படுவீங்க. அந்த மாரி தான் என்ன பேசணும்னு தெரியாம கோவப்படுகின்ற நபர்களுக்கும் இந்த செய்முறை நல்ல உதவியா இருக்கும். ஏன்னா, ஒரு மந்திரம், ஒரு எந்திரம்ன்றது ஏதோ ஒரு பொருளு, மாந்திரிகம்ன்றது கிடையாது. மனிதன் கூடவே வாழ்றதுக்கு, மனிதன மேல்மைப்படுத்துறதுக்கு, மனிதன் அறிவாற்றல் வளர்க்கறதுக்கு தான் இது சித்தர்கள் கண்டுபிடிச்ச எழுத்து முறையும், எந்திர முறையும். எந்திரம் கூட்டு அமைப்பு. அது எல்லா சக்தியும் ஒன்று கூடி ஒரு இடத்துல வச்சு, அது ஒரு சக்தி உருவாக்கி, அந்த சக்திய பயன்படுத்துதல் அது பேரு. புரியுதுங்களா? அதனால இது ஏதோ ஒண்ணு நெனச்சிராதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கைய தொட்டு வரக்கூடியது தான் இந்த பிரயோக முறை. அதனால இது என்ன பண்றீங்கன்னா, இது ஒரு செம்பு தகடு வாங்கிக்கங்க. அது பன்னீர் போட்டு கழுவிடுங்க. அதுக்கப்புறம் விபூதி போட்டு நல்லா தேய்ச்சு விடுங்க. 6க்கு 6 தகடு வாங்கிக்கின்னு நீங்க அத பண்ணணும். பண்ணிட்ட பிற்பாடு, நான் எந்திரம் குடுத்துருக்கிறேன். அது கீழ மந்திரம் குடுத்துருக்கிறேன். அந்த எந்திரமும், மந்திரம் கரெக்ட்டா பயன்படுத்தணும். ஏன்னா, பணத்துக்கு அதிதேவதை இருக்கின்ற நாராயண அம்மா. இந்த நாராயண தேவதை தான் பணத்துக்கு அதிதேவதை. அதான் மகாலட்சுமி. ஏன்னா, நீங்க நாராயண அம்மா அண்ணா யாரு? என்ன இதுன்னு நெனச்சுக்காதீங்க. ஒரு அற்புதமான தேவதை அந்த சக்தி. அது பார்த்தீங்கன்னு சொன்னா, வேலூர்ல பொற்கோயில்ன்னு கேள்விப்பட்டுருக்கீங்களா? அந்த பொற்கோயில் தேவதை பேரு நாராயணி. அவ்வளோ பணத்துக்குரிய தேவதை தான் அது. அதனால அதோட மந்திரம், எந்திரம் காட்டுறேன் நானு. அது பாருங்க. அது பார்த்துட்டு நீங்க அதன்படியா எழுதுங்க. அதன்படியா முயற்சி பண்ணுங்க. இது பார்த்துக்குங்க. நல்லபடியா பார்த்துக்குங்க. இதே மாரி எழுதணும். இந்த மந்திரத்த அப்படியே படிக்கணும். சரிங்களா? இது இப்படி செய்யும்போது மனிதனோட வாழ்க்கைக்கு இது ரொம்ப துணைவியாக இருக்கும். அது மட்டும் இல்ல, உங்க வட்டாரத்துல, உங்க குடும்பத்தார்ல நீங்க திறமை இல்லாதவங்க, நீங்க வியாபாரம் பண்ண தெரியல,
அன்ற உங்கள ஏளனமா பேசியிருந்தாலும், அதெல்லாம் மாத்தி, உங்கள் திறமைய வெளிக்காட்டி, உங்கள் பேரு புகழ அடைய வைக்கக்கூடிய தன்மை இந்த சக்கர